بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளும் அதன் படிப்பினைகளும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை தெரிவு செய்து அதிலே உள்ள தகவல்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரத்யேகமாக இதிலே தெரிவு செய்து நான் சொல்வதற்கான காரணம், அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் நாம் நிறைய என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனாலும் கூட அவருடைய ஹதீஸ்கள் பற்றிய அந்த பதிவு நம்மிடத்திலே இருந்திருக்காது. இப்போ நம்ம ஏற்கனவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக பார்த்த நேரத்தில் அவரை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏராளமாக என்ன செய்தோம் அன்று நாம் பார்த்தோம். அதுபோல அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக முக்கியமான ஒரு வரலாற்றில் பதியப்பட்ட மிக முக்கியமான ஒரு நபி தோழர்களில் ஒருவர், ஒரு மார்க்க அறிஞராக, நிறைய ஹதீஸ்களை அறிவித்தவராக, ஒரு போராளியாக, இப்படி பல வகையிலே நல்ல பேணுதல் மிக்க ஒரு நபி தோழராக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக பல வகையில் பாராட்டிய ஒரு நபி தோழராக அவர் இருந்தார். அடுத்தது அவர் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனை சேர்ந்தவர்கள். எனவே அந்த அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய ஒரு தகவலை முன்வைப்பதாகவும் இந்த தலைப்பு என்ன செய்யும், அமையலாம் என்ற ஒரு காரணமும், இரண்டாவது அவர் அறிவிக்கக்கூடிய சில செய்திகளில் முக்கியமான அதாவது தகவல்கள், அந்த தகவல்லாம் நாங்களே அது அரிதான தகவலாக நினைப்போம். அந்த மாதிரி அரிதான தகவலுள்ள செய்திகள் சஹீஹுல் புகாரியிலே நிறைய என்ன செய்கின்றன, இடம்பெறுகின்றன. எனவே அதை தொகுத்து சொல்வதன் மூலம் எங்களுக்கு அதிலிருந்து பல படிப்பினைகள், பல செய்திகள் என்ன செய்யும், கிடைக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த தலைப்பை நான் என்ன செய்தேன், தெரிவு செய்தேன். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், முதலாக அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக ஒரு சின்ன குறிப்பு, நான் அவருடைய வரலாறு சம்பந்தமாக இங்கே பேச வரவில்லை, ஒரு சிறு குறிப்பு என்னன்னு சொன்னால், அவர் யமனில் இருந்து வந்த ஒரு நபித்தோழர். யமனில் இருந்து அவர் மதீனாவை நோக்கி தான் வாராரு. மதீனாவை நோக்கி வருகிற நேரத்தில் கடல் வழியாகத்தான் என்ன செய்கிறாரு, வாராரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பையத்து செய்வதற்காக கடல் வழி பகுதியால் தான் அவர் வாரார். அப்படி வந்தவர் அந்த மாதிரி, அதாவது அந்த கடல் வழி பகுதியால் வந்தார் சொன்னால், அதாவது செங்கடல் வழியாக வந்தன்னு சொன்னால், ரெட் சீயால் வந்தால் அப்படி என்ன செய்யலாம், அதாவது மதீனாவுக்கு வந்து என்ன செய்யலாம், சேரலாம். மக்காவுக்கு வந்து திருப்பி மதீனாவுக்கு என்ன செய்யலாம், சேரலாம். ஆனால் அவருக்கு என்ன செஞ்சிருந்தா வழி தவறிடுது. வலதுக்கு போனால் எங்கே, மக்காவோ மதீனாவோ ஜித்தாவோ போயிடலாம். திரும்பி இடதுக்கு போனால் அபிசீனியா போயிடுவோம். அந்த நேரத்தை இவங்க என்ன செஞ்சிடறாங்க, வழி, அதாவது கப்பல் வந்து திசை மாறி போய் அபிசீனியாவில் இறங்கிடுறார். அபிசீனியாவுக்கு போனால் அங்கே ஜாஃபர் பின் அபி தாலிப், அதே போல் அஸ்மா பின் உமைஸ் போன்ற ஏனைய நபித்தோழிகள் எங்கே இருக்கிறாங்க, அபிசீனியாவில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம். அப்போ அவர்களோட ஒரு கூட்டமாக இவர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே இருந்து அவர்களோடு வந்து சேர்றாங்க. இங்கே மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்படி என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன நேரத்தில் சொல்கிறாங்க, உங்களை விட நாங்கள் தான் சிறந்தவர்கள். ஏன்னா நீங்கள் போய் இஸ்லாத்தை விட்டு தூரமான ஒரு பூமியில் இருந்தீங்க, நாங்கள் மதீனாவில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கொண்டு போராடிக்கொண்டு யுத்தம் செய்து கொண்டு இருந்தோம். எனவே நாங்கள் தான் என்ன கூலியால் அதிகமானவர்கள் அப்படி என்று சொல்கிறாங்க அஸ்மா பின் உமைஸ்ட்டு. அதுக்கு அஸ்மா பின் உமைஸ்க்கு கடுமையான கோபம் என்ன செய்யுது, அப்படி சொன்ன உடனே வருகிறது. சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்படி அல்ல, நாங்கள் அங்கே போய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், ஏழைகளை கவனிச்சு கொண்டிருந்தோம், எங்களை பலகீனமானவர்களை கவனித்து கொண்டிருந்தோம், இன்னும் சொல்ல போனால் தூரமான ஒரு பூமியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இஸ்லாத்தை விட்டு தூரமான ஒரு பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொல்லிட்டு, நான் இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் சொல்லிட்டு அஸ்மா பின் உமைஸ் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதக்தி, நீங்கள் சொன்னது சரியான பதில். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் யா அஹ்ல சஃபீனா, அதாவது கப்பலில் வந்த மக்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபலக்கும் அஜ்ரான்,
2 கூலிகள் உங்களுக்கு உண்டு, மற்றவங்களுக்கு ஒரு கூலி தான், உங்களுக்கு 2 கூலி. ஏன்னா நீங்க 2 ஹிஜ்ரத் செஞ்சிக்கிறீங்க, 2 ஹிஜ்ரத்துக்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லிட்டு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த செய்தியை கேட்பதற்காக அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடத்துல வந்து ஒன்றுக்கு பல முறை திருப்பி திருப்பி அந்த செய்தி என்ன செய்வாரு, என்னிடத்துல கேட்பார். 2ஆம் முறை சொல்லுங்க, 3ஆம் முறை சொல்லுங்க, 4ஆவது முறை அந்த செய்தி என்ன செய்யுங்க சொல்லுங்க என்று சொல்லி பல முறை கேட்பார். அந்த அளவுக்கு அவருக்கு என்ன செஞ்சது, அந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி இருந்தது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியும் எதை சொல்லுதுன்னு சொன்னால், அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த 2 ஹிஜ்ரத்துடைய கூலிக்குரிய அந்த இது கிடைக்குது. ஏன்னா அவங்கள அஹ்லுஸ் ஸஃபீனா, இந்த கப்பல்ல என்னது வந்த மக்கள் தான் அப்படி என்ற செய்தி எங்களுக்கு அதில் கிடைக்குது. இவருடைய பேர் வந்து அப்துல்லாஹ் இப்னு கைஸ், இவருடைய பேர் வந்து அப்துல்லாஹ் இப்னு கைஸ் தான் இவருடைய பேர். அபூ மூஸா அல் அஷ்அரி என்பது அவருடைய புனை பேர். அஷ்அரி என்று சொல்றது யமன்ல உள்ள ஒரு கோத்திரம், யமன்ல உள்ள ஒரு கோத்திரம், அதுல அஷ்அரியா என்ற அந்த கோத்திர பேர் வந்துட்டு. அஷ்அரியான்ற ஒரு வழிகட்ட பிரிவு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது அந்த கோத்திரத்தை சேர்ந்தவரால வந்த ஒரு பிரிவு என்றதுனால அது அஷ்அரியா என்று சொல்லி என்னது அஷ்அரியா என்று சொல்லி பேசுவார்கள், அது வேறு. இந்த அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யமன்ல உள்ள கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யமனிலிருந்து வந்த ஒரு செய்தியை பற்றி சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், இதுவும் நான் அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி அவர்கள் அறிவித்த செய்திகள்ல முக்கியமான செய்திகள் என்றதுல முதல் செய்தியாக என்ன செய்யலாம், இதை நம்ம நினைச்சுக்கலாம். அவர் அந்த வரலாறு சம்பந்தமாக சொல்றார். எப்படின்னால் 3763 சஹீஹுல் புகாரியுடைய செய்தி. அஸ்வத் இப்னு யஸீத் சொல்றாரு, قال سمعت ابا موسى الاشعري رضي الله عنه, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், கதிம்து அன வ அஹி மினல் யமன், கதிம்து அன வ அஹி மினல் யமன், நானும் என் சகோதரரும் யமனிலிருந்து வந்தோம், நானும் என் சகோதரரும் யமனிலிருந்து வந்தோம். ஃபமகத்னா ஹீனம் மா நுரா இல்லா அன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரஜுலும் மின் அஹ்லி பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் மதீனால கொஞ்சம் காலம் இருந்தோம். அப்படி மதீனால இருந்த அந்த கொஞ்சம் காலத்திலையும் நாங்கள் அப்துல்லா இப்னு மசூதை எப்படி நினைச்சோம் என்று சொன்னால், அவரையும் அவருடைய தாயாரையும், அப்துல்லா இப்னு மசூதையும் அவங்களுடைய தாயாரையும் எப்படி நினைச்சோம்னா ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் என்று தான் நினைத்திருந்தோம். அப்துல்லா இப்னு மசூதையும் அவருடைய தாயாரையும் இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் போல அப்படித்தான் நாங்கள் அந்த ஆரம்பத்தில் என்ன செய்தோம், நினைத்திருந்தோம். என்ன காரணம் என்றா, லிமா நராமின் துஹூலிஹி வ துஹூலி உம்மிஹி அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தாயும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடிக்கடி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு போய் வர அந்த காட்சிகளை கண்டுட்டு நாங்கள் வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவருடைய தாயும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நினைத்திருந்தோம். என்ன புதிதாக வந்திருக்கிறாரு, அப்போ மிச்ச காலமாக அவர் பார்க்குறாரு அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய தாயும் வீட்டுக்கு போய் வாரத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. அப்போ அதனால ரசூலுல்லாஹ்வோட குடும்பம் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்று ஆரம்பத்தில் அப்படி நினைத்திருந்தோம் என்று சொல்லி அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ இதிலிருந்து என்ன சொல்லுதுன்னா, அபூ மூஸா சரி யமன்லேருந்து வந்தவர் வந்த அந்த காலப்பகுதியில் வந்து அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான ஒருவராக இருந்தார் என்ற செய்தியும் என்ன செய்கிறது, இதிலே நாம் புரிந்து கொள்ள முடிகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த அதாவது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கோத்திரத்தை பற்றியும் ரசூலுல்லாஹ் பாராட்டி சொல்லிக்கிறாங்க. அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய கோத்திரத்தை பற்றி பாராட்டி சொல்லியிருக்கார்கள். எப்படி பாராட்டி சொல்லிக்கிறாங்க, இப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஆரம்ப காலங்கள் எங்களுக்கு தெரியும், மகரிபுக்கு பின்னால் ஓதுற ஒரு வளமை இருந்தது, வீடுகளில் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வளமை இருந்தது. இப்போ சுபகு சவுதிக்கு வந்த பின்னால் வந்து நிறைய பேர் சுபகு பின்காலம் என்ன செய்யறதில்லை, குர்ஆன் ஓதுகின்ற வளமை குறைஞ்சிச்சு. சுபகு தொழுத பின்னால் கூட குர்ஆன் ஓதுகின்ற வளமை குறைந்து விட்டது. இங்கே பெரும்பாலும் எப்படி ஒரு பழக்கம் வந்திருக்கேன்னு சொன்னால், பெரும்பாலும் ஓதினால் பள்ளியில் அந்த பாங்கு சொல்லிட்டு இக்காமத்துக்கு இடையில ஓதினா தான், பாங்கு சொல்லிவிட்டு நேரத்தோட போய் அந்த பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில ஓதினாலே தவிர வீட்டில் குர்ஆன் ஓதுகிற வளமை என்ன செய்து குறைந்து வருகிறது. அப்படியே ஓதினாலும் பிள்ளைகளுக்கு ஓத வைக்கிற தன்மை தான் என்ன செய்யும் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தொலை சொன்ன மாதிரி வீட்டில் குர்ஆனை என்ன செய்யுங்க ஓதுங்க, ஷைத்தான் குர்ஆன் அதாவது பக்ரா ஓதப்படுகின்ற வீட்டிலிருந்து ஷைத்தான் வெருண்டோடுகிறான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்படி ஒரு வளமையை சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ மூஸா அல் அஷ்அரியுடைய கோத்திரத்தினரை எனக்கு பகல்ல அடையாளம் தெரியாது. ஒரு யுத்த காலத்துக்கு போனாங்கடா, டென்ட் அடிச்சாங்கன்னு சொன்னால் இது அபூ மூஸா அல் அஷ்அரி கோத்திரம், இது இந்த கோத்திரம்னு எனக்கு என்ன செய்யாது, அந்த கோத்திரத்திட தூரத்தில் பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியாது. ஆனால் இரவுல எனக்கு அவர்களை அடையாளம் தெரியும் என்று சொன்னார். இரவுல எனக்கு அவர்களை அடையாளம் தெரியும் எப்படி என்று சொன்னால், அவர்கள் இரவில் குர்ஆன் ஓதுகின்ற ஓசையை வைத்து
அவர்கள்தான் அஷ்அரியா கோத்திரத்தினர்கள் என்கின்ற அந்த செய்தி எனக்கு தெரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்அரியா கோத்திரத்தினரை, அபூ மூஸா அல் அஷ்அரியுடைய கோத்திரத்தினரை பாராட்டிய செய்தி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அவர்கள்ட்ட மட்டும் அந்த வளமை இருந்தது. அதாவது இரவாகிவிட்டால், மக்ரிபாகிவிட்டால், இரவு நுழைந்து விட்டால் குர்ஆன் ஓதக்கூடிய வளமை இருந்தது. இது ரசூலுல்லாஹ்களுக்கு தெரியுது. ரசூலுல்லாஹ் அதை மற்றவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக சொல்றாங்க. அதாவது அஷ்அரியா கோத்திரத்தினரை இரவுல எனக்கு எப்படி அடையாளம் தெரியும்டா, அவர்கள் குர்ஆன் ஓதுவதை வைத்து எனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இது அபூ மூஸா அல் அஷ்அரியுடைய கோத்திரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டிய செய்திகள்லாம் உண்டு. இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் சிறந்த மக்களாக இருக்கிறார்கள். அபூ மூஸா அல் அஷ்அரியுடைய கோத்திரத்தை சொல்றாங்க. அவருடைய நடைமுறை சிறந்த நடைமுறையாக இருக்கிறது. ஏனென்றால் அவங்கள்ட்ட ஒரு பிரயாணத்தில் போற நேரங்களில் உணவு குறைஞ்சிட்டா, ஒரு 100 பேர் போறாங்கன்னு சொன்னால் ஒரு 20 பேர்கிட்ட உணவு குறைந்து விட்டால், ஒரு 20 பேரிடத்தில் உணவு குறைஞ்சிட்டான்னு சொன்னா, ஒரு 30 பேர்கிட்ட உணவு குறைஞ்சிட்டா அவங்க என்ன செய்யறாங்கன்னா எல்லார சாப்பாடையும் உண்டா எடுக்கிறாங்க. எஞ்சியவர்கள் இருக்கிறாங்களே, பணம் சாப்பாடு உள்ளவங்க எடுத்து அதை சரிசமமாக தங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்கிறார்கள். சும்மா தசமு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் சரிசமமாக பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு செயல்பாட்டை பாராட்டிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அபூ மூஸா அல் அஷ்அரிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு சிறந்த ஒரு இடம் என்ன செய்தது, இருந்தது. சிறந்த ஒரு மரியாதை, சிறந்த ஒரு கண்ணியம் இருந்ததை இந்த செய்திகள் சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 50 சச்சத்திலே மரணித்தார்கள். ஹிஜ்ரி 50 சச்சத்திலே மரணித்தார்கள். இவருடைய மகன்மார்கள் நிறைய ஹதீதுகளை என்ன செய்திருக்கிறார்கள், அதாவது தந்தை வழியாக, யாரு, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு வழியாக நிறைய ஹதீதுகளை அறிவித்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர் அறிவிக்கக்கூடிய செய்திகளில் ஒரு நல்ல தகவல் உள்ள முக்கியமான செய்திகள் ஒன்றாக இப்ப நான் ஏற்கனவே சொன்ன செய்தியை கருதலாம். எது, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்த ஒரு இறுக்கமான தொடர்பை சொல்லக்கூடிய அந்த செய்தி. அடுத்ததாக இவர் அதாவது சொல்லக்கூடிய முக்கியமான எல்லா செய்தியும் இங்க சொல்ல வர, நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சுக்கிறாரு. நல்ல தகவல்கள் அடங்கிய முக்கியமான செய்திகள், அதாவது அரிதான செய்திகளை இந்த இடத்துல நான் பதிய வைக்க விரும்புகிறேன். 2260வது இலக்கம், 2260 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அதாவது அபூ புர்தா அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பை பாருங்க. அபூ புர்தா அறிவிக்கிறாரு, கால அக்பரணி ஜத்தி அபூ புர்தா, கால அக்பரணி ஜத்தி, ஜத்தன பாட்டனார், எனது பாட்டனார் அபூ புர்தா எனக்கு அறிவித்தார். ஒருத்தர் சொல்றார், அபூ புர்தான்றவர் சொல்றாரு, என்ற பாட்டனார் அபூ புர்தா எனக்கு அறிவித்தார். அன் அபீஹி அபி மூஸா அல் அஷ்அரி, அவருடைய தந்தை அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக. அபூ புர்தான்றவர் சொல்றாரு, எனது பாட்டனார் அபூ புர்தா எனக்கு அறிவித்தார், அவருக்கு அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை சொன்னதாக. அப்படி என்றால் மகனு அபூ புர்தா, அபூ மூஸா அல் அஷ்அரி அவருடைய மகனும் அபூ புர்தா. அபூ புர்தான்றவருக்கு ஒரு பேரன் இருந்திருக்காரு, அவரோட பேர் என்ன, அபூ புர்தா என்ற சப்ஜெக்ட் என்ன செய்து விளங்குது. ஒரு அறிவிப்பால் வரிசை பாடமாக்குவாங்க தானே, அதுக்கெல்லாம் இலகுவான முறை எத்தான் வச்சுக்கொள்வாங்க. அபூ புர்தா ஹத்தனி அபூ புர்தா அன் அபி மூஸா, 3 அறிவிப்பாளர் ஒரே இடத்துல என்ன செய்யறாங்க, வராங்க. அப்ப பேரன் அறிவிக்கிறாரு பாட்டனாரிடம் இருந்து, பாட்டனார் அறிவிக்கிறார் அவருடைய தந்தையிடம் இருந்து. என்ன செய்தி அறிவிக்கிறார் என்று சொன்னால், காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹாசினுல் அமீன், அதுவும் இன்றைய காலத்துக்கு மிக பொருத்தமான செய்தி. அல் ஹாசின் அல் அமீன், பொருளாதார பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பாங்களே, அவருடைய பொருளாதாரம் அல்ல, ஆனால் ஒரு பொது நிதிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பார். இவர் தான் என்ன செய்வார், அந்த பொது நிதிக்கு பொறுப்பாளர். அந்த பொது நிதி சம்பந்தமாக கொடுப்பதோ எடுப்பதற்குரிய பொறுப்பாளர் இவர் தான் நியமிக்கப்பட்டிருப்பாரே. அல்லதி யுஅத்தி மா உமிர பிஹி தய்யிபத்தன் நஃப்ஸுஹு, அப்படி கொடுக்கப்பட்டவர்களில் எவரெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே பணத்தை மற்றவர்களுக்கு ஒப்படைக்கிற நேரத்தில், அந்த வேலையை செய்கிற நேரத்தில் நல்ல மன நிறைவோடு சந்தோஷமாக மக்களுக்கு அதை கொடுத்து நடைமுறைப்படுத்துகிறாரோ, அப்படி நல்ல முறையில் அதாவது மன சந்தோஷத்தோடு யார் டீல் பண்ணுகிறார்களோ, அஹதுல் முத்தசத்திகீன், அவரும் அதை தர்மம் செய்தவருக்கு சமமாக மாறுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாரு பொருளாதார பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களில் அதை சந்தோஷமான முறையில் மக்கள் என்னை தேடி வராங்க, நான் கஷ்டப்பட்டாவது என்ன செய்யணும், அந்த பொறுப்புகளை நான் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும் என்று மன நிறைவோடு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தான் தர்மம் செய்வது போல இருந்து கொண்டு ஒரு கவனம் எடுத்து செய்கிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் அஹதுல் முத்தசத்திகீன், அவரும் தர்மவாளிகளில் ஒருவராக மாறுகிறார். அவருடைய பணத்தை அவர் கொடுக்கல,
அவரோட சொந்த பணத்தை அவர் கொடுக்கல, இன்னொருத்தர பணத்தை தான் அவர் கொடுக்கிறாரு. ஆனா கொடுக்கிற நேரத்தில் பொறுப்பெடுத்து நல்ல ஒரு மனநிறைவோட தனது வேலையை செய்வது போல எடுத்து யார் செய்கிறாரோ அவருக்குரிய கூலி என்ன? தர்மம் செய்தவருக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கிறது அப்படின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், மிக கடுகடுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய பகுதிகள் அதுவும் உண்டு. சொந்த பணத்தை கொடுக்கிற மாதிரி கஷ்டப்படுவார்கள். பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஜக்காத்தாக இருக்கலாம் அல்லது பொது விஷயங்களாக இருக்கலாம், இன்றைய அமைப்புகளின் ஊடாக நடக்கக்கூடிய பொது நிதியம் என்று வச்சிருப்பாங்களே அது மாதிரியாக இருக்கலாம், ஊரில் உள்ள பைத்துல் மாலாக இருக்கலாம். கலெக்ட் பண்றது ஊர் மக்கள்கிட்ட மணி, அவங்களோட பணம். ஆனா கொடுக்கிற நேரத்தில் சொந்த பணத்தை கொடுப்பது போல என்ன செய்வார்கள்? அதுல ஒரு அதை கஷ்டப்படுத்துவார்கள். நான் சொல்லல பேணுதல் விஷயத்தை சொல்லல. பேணுதல் என்ன? அதாவது நம்ம சரியா கொடுக்கிறோமா, சரியானவருக்கு கொடுக்கிறோமா, பொருத்தமானவருக்கு கொடுக்கிறோமா என்பது வேறு. ஆனா கொடுக்கிற நேரத்தில் அலட்சியமாக நடக்கிறது. ஒரு ஏழை ஒரு அவசர தேவைக்காக ஒரு பைத்துல் மால் என்ற பகுதி அணுகிறார், ஈவினிங் வாங்கன்றது. நான் இப்ப முக்கியமான வேலையில் இருக்கிறேன், ஒரு ஈவினிங் என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு கோல் நடுங்க அப்படின்றது. மறுபடியும் ஈவினிங் அடிச்சா என்னது, கொஞ்சம் லேட் ஆயிட்டு நாளைக்கு பாருங்களே அப்படின்றது. ஏன் இவர வேலை இல்லை? யாராவது அவருக்கு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வார் தெரியுமா? இஷ்டம்னா நீங்க எடுத்து செய்யுங்க, இதெல்லாம் சேர்த்து சேர கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு கடிஞ்சி விடுறது. அதனால எடுக்கிறதும் பயப்படுவாங்க, அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. இவர் சரியாக செய்யவும் என்ன செய்ய மாட்டார் அப்படின்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். அதுபோல பல இடங்கள்ல இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தக்கூடிய பல சூழல்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதை கொடுப்பதற்கு நல்ல முறையில் மனசுல செய்ய கொடுப்பதில்லை. சில ஊர்களில் நீங்க பார்க்கலாம், மக்கள்கிட்ட இருந்து கோடிக்கணக்கான ஜக்காத்து சேருது. மக்கள்கிட்ட இருந்து அந்த மக்கள் இவங்க பள்ளியில கொடுக்குறாங்க, நேர்மையா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜக்காத் அறிக்கை புத்தகங்களை பார்த்தீங்கன்னா 6 கோடி 7 கோடி அப்படின்னு என்ன செஞ்சுக்குது, ஜக்காத்து சேர்ந்திருக்குது. ஆனால் அதை கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம். அந்த பணத்தை யாராவது ஒருத்தன் அப்ளிகேஷன் போட்டானா அவனுக்கு கொடுக்காங்க, அந்த பள்ளியில எடுத்துக்கிறான்றது விளங்கிட்டா, அந்த பள்ளியில என்ன செய்யறது, எடுத்துக்கிறான்றது. எடுத்துறானா இல்லையான்னு ரெண்டாவது விஷயம். உடனே அதாவது குறை சொல்வதற்காக முழுமையாக முன்வாங்கிற கவனம் தான் இருக்குமே ஒழிய ஏன் எடுத்தாண்டு சிந்தனை இருக்காது. ஒரு ஏழை இன்றைக்கு கொடுக்கிற நேரத்தில் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா, பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மிச்ச கஞ்சத்தனமா தான் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு கொடுக்கணும் என்பதற்காக பிரிச்சு விடுறாங்க. அப்ப அதனால ஒரு 2 பள்ளியில் எடுக்க வேண்டிய கட்டம் என்ன செய்யலாம், உருவாகலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை கூட குறையாக சொல்லக்கூடிய இடத்தை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது போல கொடுக்கிற நேரத்தில் பள்ளிக்கு ஒரு புடிமானம் அதுல இருக்கணும் என்பதற்காக நீ நிலத்தை பள்ளியிட பேர்ல வாங்கி போட்டுறது. நிலமெல்லாம் எந்த பேர்ல, பள்ளியிட பேர்ல இருக்கும். நீங்க வீடு கட்டி கொள்ளலாம், நீங்க என்ன செய்யலாம், வீடு கட்டி கொள்ளலாம். ஜக்காத்து பணம் யாரோட பணம், ஏழைகளுடைய பணம். ரசூலுல்லாஹ் அதுக்கு சூட்டின பேர் என்ன, அவுசாஹ், அசுத்தம். ரசூலுல்லாஹ் அதுக்கு சூட்டின பேர் அசுத்தம். ஏன் அசுத்தம்னு சொன்னாங்க, மக்களுக்கு போய் சேர வேண்டிய நம்ம கையடிச்சா அது அசுத்தம்னு அர்த்தம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம நிலம் தாரோம், நீங்க வீடு கட்டிங்க, எவ்வளவு காலம் இருக்கலாம், விற்க கூடாது அப்படி என்ற நிலைமையில இது எதன் காரணமாக நடக்கு தெரியுமா, தங்களது சொந்த பணம் போவதை போன்ற ஒரு வேதனை என்ன செய்வார்கள், அதுல உணர்வார்கள். இதுல அவர்கள் எப்ப அப்படி சொல்லலாம், சதக்கா செய்கின்ற பொழுது என்ன செய்யலாம் அப்படி சொல்லலாம். ஜக்காத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. பொது எண் நிதியன்னு வந்து விட்டால் நம்ம அந்த நேரங்களில் இயன்ற அளவுக்கு மனம் திறந்த முறையில் என்ன செய்ய நடந்து கொள்ள வேண்டும். சிலர் கஷ்டத்துக்காக 3000 ரூபாய்க்காக 2000 ரூபாய்க்காக சில பொது நிறுவனங்களுக்கு போவாங்க. ஒரு 4 பேப்பர் எடுத்து வைக்கிறது, நிரப்புங்கன்னு சொல்லி எடுத்து வைக்கிறது. அவன் முழுசா எல்லாம் நிரப்புறதுக்கு அவனுக்கு தெரியாதே, ஒரு 3000 வாங்குறான், அவன் எடுத்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட ஓடுவாங்க. அதை முழுசா நிரப்பின பின்னால் எல்லாம் கொடுத்துட்டு அந்த 3000 பணத்தை கொடுத்துட்டு நீங்க என்னென்ன வாங்குனீங்களோ, எதெல்லாம் வாங்குனீங்களோ, என்னென்ன தூள் வகை, என்னென்ன மசாலா, என்ன அரிசி, என்ன சீனி, இதெல்லாம் வாங்குனீங்களோ அதில் பில்லை கொண்டு வந்து தந்துடணும். எவ்வளோ கெடுபிடின்னு பாருங்க, எவ்வளோ கெடுபிடிகளாம் எடுத்து வச்சு அந்த 3000 கேட்க போறவன் டோட்டல் மானத்தை இழந்துட்டு தான் என்ன செய்யணும், அந்த தர்மத்தை செய்ய வேண்டிய கட்டத்தில் நீங்க பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த பொருளாதார விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடக்கம் குலஃபாவுர் ராஷிதீன் கண்ட காலம் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நடைமுறை இருந்தது நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் பொருளாதார விஷயத்தில். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை என்ன செய்கிறார்கள், இதை கண்டிப்பாக சொல்லி காட்டுகிறார்கள். மக்களிடத்தில் எந்த வகையிலும் ஒருத்தன் கூட ஒருத்தன் குறையக்கூடாது என்பதற்கு தான் இந்த ஜக்காத் எடுத்துட்டு வந்தாரு. அவர் என்ன சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே இது அந்த ஜக்காத்து இது ஏன்னு சொன்னாரா இல்லையா, ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னுக்காலேயே இது ஜக்காத், இது எனக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஜக்காத்து தார நேரத்தை உங்களுக்கு வச்சுக்கங்கன்னு தந்தாங்கன்னாங்க. அன்பளிப்பு வாங்குறது கூடுமா கூடாதா, தாராளமா வாங்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை இதோட முடிக்கல, அவரோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை மிம்பர்ல ஏறினார். அஃபலா காத ஃபீ பைத்தி அபிஹி வ உம்மி, அவர் தன்னுடைய தந்தையுடைய வீட்டிலோ தாயுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கட்டும், இந்த அன்பளிப்பு வருதா இல்லையான்னு பாப்போம்னாங்க ரசூலுல்லாஹ். அவர் பேரை சொல்லல,
சொல்லாம என்ன சொன்னாங்கன்னா, சிலர் இப்படி எல்லாம் சொல்றாங்க, இது ஏண்டது, இது வந்து ஜக்காத்துடைய பணம் அப்படி சொல்றாங்க. அவர் தாயுடைய வீட்டிலேயோ தந்தையுடைய வீட்டிலேயோ உட்கார்ந்து இருக்கட்டும், இது வருதா இல்லையான்னு பார்ப்போம்னாங்க. அந்த தர்மம் அவருக்கு வருதா இல்லையான்னு வராது அப்படின்னா உனக்கு ஏன் இப்ப தந்தாங்க? நீ ஜக்காத்து கலெக்ட் பண்ண போறவருக்கு உங்களுக்கு என்னதுக்கு அன்பளிப்பு தந்தாங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, நீங்க இப்ப வாங்கினீங்கடா நாளைக்கு சலுகை அவனுக்கு காட்டுவீங்க. நாளைக்கு சலுகை என்ன செய்வீங்க, ஜக்காத்து கலெக்ட் பண்ண நேரத்தில் இந்த டைம்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண நமக்கு அடுத்த மாசம் வாரீங்களான்னா நீங்க ஓகேன்றீங்க. மற்றவங்களுக்கு அந்த சலுகை என்ன செய்ய மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுட்டிக்காட்டினார்கள் செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி பொதுமக்களுக்கு மத்தியில் பொது நிதியம் நம்ம அதாவது நிர்வகிப்பதற்கோ கொடுப்பதற்கோ எங்களுக்கு பொறுப்பு தரப்பட்டிருந்தால் மிக நேர்மையாக நமது வேலையை செய்வது போல இறங்கி என்ன செய்யணும், அதை செய்யணும். அந்த மக்களுடைய துடிப்பை என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு மனோநிலை இருந்தால்தான் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், அப்படிப்பட்ட பொறுப்பாளர்கள், அப்படிப்பட்ட நல்ல குணமுடையவர்களுக்கு தான் மக்கள்கிட்ட என்ன செய்யும், நல்ல நம்பிக்கை வளரும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஒரு அரிதான ஒரு செய்தி. இது அபூ மூஸா அல் அஷரி சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹாசின் அல் அமீன், நம்பிக்கையான இந்த பொருளாதார பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு, அல்லதி யுஅத்தி மா உமிர பிஹி தய்யிபத்தன் நஃப்ஸு, தன் உள்ளம் மனம் திறந்த நிலையில் தாராளமான மனசோடு யார் அந்த கடமையை நிறைவேற்றுகிறாரோ, அஹதுல் முத்தசத்திகீன், அவர் தர்மவாளிகளில் ஒருவர், தர்மம் செய்யக்கூடிய நபர்களில் ஒருவர். சின்ன பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுக்க முடிந்த செய்திகள் உண்டு. ஏண்டா ஒரே வரியில் என்ன செஞ்சிருது, முடிந்து விடுகிறது. அழகான செய்திகள்ல ஒரே வரியில அதாவது செய்யக்கூடிய செய்திகள் உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக, அதாவது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகள் உண்டு. அடுத்ததாக அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி 226வது செய்தி, சஹீஹுல் புகாரியில் 226வது செய்தி. கான அபூ மூஸா அல் அஷ்அரி யுஷத்திது ஃபில் பவுல், அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இருக்குது இந்த விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். எப்ப பார்த்தால் அந்த விஷயத்தில் என்ன செய்வார், அதாவது ஒரு மக்களை எச்சரிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். கான யுஷத்தி, அதாவது அதை எப்ப வேண்டாலும் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் எடுப்பார். நம்ம சுத்தம் ஒழுங்கா செய்யறோமா, சுத்தமாக நடந்து கொள்றோமா என்ற விஷயத்தில் கூடுதலாக அதில் கவனம் எடுப்பார். எல்லா மக்களும் சுத்தத்தில் கவனம் எடுக்கக்கூடியவர்கள் தான், ஆனால் அந்த விஷயத்தில் அவர் என்னது அடிக்கடி பேசக்கூடியவராக என்ன செய்திருப்பார், இருந்திருப்பார். அவர் சொல்றார், வயகூல், அவர் சொல்வார், இன்ன பனி இஸ்ராயில் கான இதா அசாப தௌப அஹதிஹிம் கரபா, பனு இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்களே, யூத கிறிஸ்தவர்கள், ஆரம்பகால யூத கிறிஸ்தவர்கள், அவர்கள ஒருவருக்கு ஆடையில சிறுநீர் பட்டு விட்டால் அந்த பகுதியையே வெட்டி விடுவார்கள் அப்படின்னு என்ன செய்வார், அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். யார் சொல்லக்கூடியவராக இருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். பனு இஸ்ரவேலர்கள் அந்த அளவுக்கு அதில் என்ன செய்தார்கள், மிகவும் கவனமாக இருந்தார்கள் என்று சொல்லக்கூடியவராக அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு இருந்தார்கள். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னு சொன்னால், நம்ம எப்படி பனு இஸ்ரவேலர்கள்ட்ட வந்து நிறைய தவறுகள் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களால் அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ, அதுபோன்று சில விஷயங்களை உச்சகட்ட பிடிவாதம் அவர்கள்ட்ட என்ன செய்கிறது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் முஸ்லிம்களுக்கு எப்படி ஃபிளைட்ல வந்து ஹலால் உணவு அப்படின்ற ஒரு பகுதி இருக்குதோ, அதே மாதிரி ஜூஸுக்கு என்ன செய்யுது, ஹலால் உணவு என்ற ஒரு பகுதி அவங்களுக்கு என்ன செய்யுது இருக்குது. எப்படி நாங்கள் வந்து ஹலால் ஹராம் என்கின்ற அந்த உணவு முறையில் வந்து சட்ட விஷயங்கள் பார்க்குறோமோ, அதே மாதிரி இஸ்ரவேலில் என்ன செய்யும், அந்த மாதிரியான முஸ்லிம்களுக்கு தான் எல்லா அநியாயமும், ஆனால் அவர்களுக்கு மத்தியில் அந்த சட்டங்களை பார்க்கக்கூடிய சில தன்மைகள்லாம் என்ன செய்கிறது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அவர்களுடைய அதாவது பனு இஸ்ரவேலர்கள் சம்பந்தமான ஒரு தகவலை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக என்ன செய்கிறது இது இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 226வது இலக்கத்தில் இந்த செய்தி என்ன செய்கிறது வருகிறது. அடுத்ததாக அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான செய்திகள்ல உண்டு. இது சஹீஹுல் புகாரியில் 6399வது இலக்கம். இதுல வந்து நான் அதாவது இந்த எடுக்கக்கூடிய செய்திகள்லாம் அரிதான செய்திகளாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் எடுக்கிறேன். இல்லைன்னா அவர் அறிவிச்ச நிறைய செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க 6399வது இலக்கம். எப்படி என்று சொன்னால், அபூ மூஸா அல் அஷ்அரி அதாவது அவருடைய மகன் அறிவிக்கிறார், அபூ புர்தா, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக, அன்னஹு கான யதுஉ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள்.
அல்லாஹும்ம ஃபிர்லி ஹதீஅதி. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான துஆக்கள்ல உண்டு. அல்லாஹும்ம ஃபிர்லி ஹதீஅதி, யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னித்தருள் புரிவாயாக. வ ஜஹ்லி, எனது அறியாமையை எனக்கு மன்னித்தருள் புரிவாயாக. வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி, எனது காரியங்களில் நான் எதெல்லாம் வீண் விரயம் செய்திருக்கிறேனோ அவைகளில் என் பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. வமா அன்த அஅலமு பிஹி மின்னி, எந்த பாவங்கள் எல்லாம் என்னை விட உனக்கு நான் செய்ததாக தெரியுமோ அவைகளை மன்னித்தருள் புரிவாயாக. அல்லாஹும்ம ஃபிர்லி ஹஸ்லி வ ஜித்தி, ஹஸ்லி வ ஜித்தி, எனது நகை, அதாவது நான் ஹஸ்ல் என்று சொல்றேன் என்னன்னு சொன்னால் ஒரு கவனம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், கவனம் இல்லாமல் அதில் ஒரு அதாவது சிரத்தை எடுக்காமல் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி பிழைகள் நான் விட்டிருந்தால் அவைகளையும், நான் சிறந்த முறையில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் நான் விடுகின்ற பாவங்களையும் எனக்கு மன்னித்தருள் புரிவாயாக. வ ஹதாயாய வ அம்தி, என் பாவங்கள் அனைத்தையும் நான் வேண்டுமென்று நடக்கக்கூடிய சில பாவங்கள் செஞ்சிருப்பேன் வேண்டுமென்றே, அந்த மாதிரி பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. வ குல்லு தாலிக இந்தி, இப்ப நான் சொன்ன எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது. வ குல்லு தாலிக இந்தி, இப்ப சொன்ன எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது. யா அல்லாஹ் நான் வேண்டுமென்று செய்திருந்தால் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நான் தெரியாமல் செய்திருந்தால் மன்னித்தருள் புரிவாயாக என்று சொல்லல, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால் அல்ல, இருக்கிறது. வ குல்லு தாலிக இந்தி, எல்லாமே என்னிடத்தில் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வந்த பிரார்த்தனைகள்ல உண்டு. எப்படி? அல்லாஹும்ம ஃபிர்லி ஹதீஅதி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அல்லாஹும்ம ஃபிர்லி ஹஸ்லி வ ஜித்தி வ ஹதாயாய வ அம்தி வ குல்லு தாலிக இந்தி. இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் 6399வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில் 6022வது இலக்கம், 6022வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. இது உண்மையிலே ஒரு தர்மம் சம்பந்தமான, அதே நேரத்தில் ஒரு சமுதாயத்திலே என்னென்ன படித்தரத்தில் இந்த தர்ம விஷயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமான செய்தி. யார் அறிவிக்கிறார் சொன்னால் சயீத் இப்னு அபி புர்தா. சயீத் இப்னு அபி புர்தா அப்படின்னா என்ன? இப்போ அபூ புர்தா அபூ மூஸா அல் அஷ்அரியுடைய மகன் என்று சொன்னால் அபூ புர்தாவுடைய மகன் சயீத் அறிவிக்கிறார். அபூ புர்தாவுடைய மகன் சயீத் அறிவிக்கிறார், பேரன். அவர் எப்படி அறிவிக்கிறார் என்று சொன்னால் தன் தந்தை வழியாக, தந்தை வழியாக அபூ புர்தா வழியாக, அவர் அவரது பாட்டனார் வழியாக. யாருடைய பாட்டனார்? சயீதுடைய பாட்டனார். அப்படின்னா அபூ மூஸா அல் அஷ்அரி. சயீதுடைய பாட்டனார் யாரு? அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு வழியாக அறிவிக்கிறார். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையிலே இது ஒரு பாரம்பரிய பெருமை என்று சொல்லலாம். என்ன? தந்தை மகன் பேரன், தந்தை மகன் பேரன். அதாவது இவர் எப்படி மார்க்க விஷயங்கள் இருந்தார் அதே மாதிரி மகன் என்ன செய்யறாரு? அவர்கிட்ட அறிவிக்கிறார். மகன்கிட்ட இருந்து பேரன் என்ன செய்யறாரு? அறிவிக்கிறார். இது ஒரு சிறப்பு, ஒரு சமுதாயத்தில் உள்ள சிறப்பு. இன்னைக்கு நிறைய மார்க்கத்தோடு இருக்கிறவங்க தந்தையை பார்த்து கேட்டால் தந்தைக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருந்திருக்காது, அல்லது பாட்டனாருக்கு சம்பந்தம் இருந்திருக்காது, அல்லது தண்ட பிள்ளைக்கு சம்பந்தம் பெரிய ஆளா இருப்பாரு, ஆனா பிள்ளைய அதுல சம்பந்தப்படுத்திருக்க மாட்டாரு. ஆனால் இது ஒரு சிறப்பு, இது ஒரு சிறப்பு என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்தாக வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்தே ஆக வேண்டும். அலா குல்லி முஸ்லிமின் சதகா. காலு ஃபஇல்லம் யஜித், பார்த்த ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கிறாங்க? ஃபஇல்லம் யஜித், அவருக்கு தர்மம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றால் என்ன செய்வது? தர்மம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றால் என்ன செய்வது? கால ஃபயஅமலு பியதைஹி ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வ யதஸத்தக், அவர் உழைக்க வேண்டும். பியதை, தன் இரு கரங்களால் உழைத்து தனக்கும் பலன் பெற்றுக்கொண்டு மற்றவைகளை தர்மம் செய்ய வேண்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்யணும்னு சொன்னோன்னே அவருக்கு இல்லைன்னா என்ன செய்வதுன்னு சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபயஅமலு பியதை ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வ யதஸத்தக், தனக்கு உழைத்து தானும் பலன் பெற்று மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அவர் கொடுக்க வேண்டும். அப்ப தர்மம் செய்யறதுக்கு வழி இல்லாதவர் தர்மத்துக்காக உழைக்கணும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மத்துக்காக என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது இரண்டாவது கட்டம். இரண்டாவது கட்டம், அதாவது தர்மம் செய்யறதுக்கு வழி இல்லை அதனால தான் நான் சும்மா இருக்கிறேன் சொல்லாம தர்மத்துக்காக உழைக்க வழி இருக்கான்னு என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அது நாங்கள் பல செய்தியில பார்க்கிறோம். ஒரு மனிதர் சொல்றாரு, அதாவது நான் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தேன் அல்லது பள்ளி வாயில இருந்து கொண்டிருந்தேன், ஒரு விஷயம் சொல்றாரு. மேலால் ஒரு மலை மேகம் போகிறதே,
அதாவது மழை மேகம் போகுது, அதில் ஒரு சத்தம் கேட்குது, இஸ்கே ஹதீகத்த ஃபுலான், இந்த நபருடைய தோட்டத்துக்கு என்ன செய்யுங்க, அதை தண்ணி, அதை மழை பொழிய வைங்க அப்படி என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்குறது. நான் அதை ஃபாலோ பண்ணி போனேன், பார்த்தா அது எங்கே செஞ்சுது, ஒருவருடைய விவசாய நிலத்தில் அது மழை பொழிய வைக்குது. உடனே இவர் என்ன செய்கிறார், அங்கே போகிறாரு, போய் நடந்த சம்பவத்தை அவர் சொல்கிறாரு, இது என்ன காரணமாக எனக்கு நடந்துன்னு தெரியாது, ஆனால் நான் ஒரு வேலை செய்வேன், போய் உழைச்சேன்னு சொன்னால் ஒரு பகுதி எனக்கு, ஒரு பகுதி தர்மம் செஞ்சிருவேன், ஒரு பகுதி அருத்துஃபிஹி, எங்கேருந்து நான் விவசாயம் செய்கிறோன்னா அதுக்கு திருப்பிடுவேன், ஏன்னா நான் உழைக்கணும் திருப்பியும். இப்படி நான் மூணாக என்ன செய்வேன், நான் பிரிப்பேன், இது எனது வளமை அப்படின்னு என்ன செய்கிறாங்க. இதன் காரணமாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இது மிக முக்கியமான செய்தி. யார் தர்மம் செய்கிறாரோ அவருடைய பணத்திலிருந்து மக்களுக்கு போகுது. எனவே அல்லாஹ் தஆலா அவரில் ஒரு தனி கவனம் என்ன செய்கிறான், எடுக்கிறான். அவருடைய விஷயங்களை இறைவன் நிர்வகிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது இறைவனுடைய பரக்கத்தில் உள்ள ஒன்று. இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பரக்கத்தில் உள்ள ஒரு விஷயம். இப்படி பல விஷயங்கள் இறைவன் மறைமுகமாக என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறான். தர்மத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பரக்கத்து இது. அதே மாதிரி அதற்காக உழைக்கணும்னு இந்த செய்தி என்ன செய்து, இவர் எப்படி உழைக்கிறாரோ அது மாதிரி உழைக்க வேண்டும் என்று அந்த செய்தி சொல்கிறது. காலு, நபித்தோழர்கள் மூன்றாம் கட்டம் கேட்கிறாங்க. ஃபஇல்லம் யஸ்ததி அவு லம் யஃஅல், அவரால் முடியவில்லை என்றால், அல்லது அவர் அப்படி செய்யவில்லை என்றால், அவரால் முடியல அல்லது அவர் அப்படி செய்யல, மூன்றாவது கட்டம், அப்ப என்ன செய்வது? கால ஃபயுஈனு தல் ஹாஜத்தில் மல்ஹூஃப், கஷ்டப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, வலியோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, தேவையோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு என்ன செய்யலாம், இவர் உதவி செய்யலாம். கரங்களாலான உதவி, ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கிறது, எது வந்து எடுத்து கொடுக்கிறது, இது போன்ற வேலைகள், அவருடைய தீர்வுக்கு ஏதாவது நம்ம உழைப்பது. மல்ஹூஃப் என்று சொல்றது தேவையுடையவன், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு சொல்லுவாங்க. அநியாயம் இழைக்கப்பட்டு இந்த மாதிரி நபர்களுக்கு அவர் என்ன செய்யட்டும், உழைக்கட்டும், அவருக்கு உதவட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது படித்தரமா சொல்றாங்க. காலு ஃபஇல்லம் யஃஅல், நாலாவது கட்டம், அப்படியும் அவங்க செய்யலை என்றால், அப்படி இல்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. கால ஃபயஅமுரு பில் கைர், எதுவுமே அவருக்கு இல்லையா, நன்மையை அவர் மற்றவர்களுக்கு ஏவட்டும். அப்படின்னா என்ன, இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாரு, நீங்க ஏதாவது செய்றீங்களா, அப்படி ஒரு, அதாவது நீங்கள் வந்து உணவு கொடுக்கவும் இல்லை, வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றானே. அப்ப அதாவது ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுதல் ஒரு மிகச்சிறந்த பண்பு, அதையும் அவர்கள் செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், அதையும் அவர்கள் செய்யவில்லை. அப்ப இதுல என்ன செய்ய சொல்றான், ஃபயுஈனுதல் ஹாஜத்தில் மல்ஹூஃப், முடியலையா ஃபயஅமுரு பில் கைர், அவர் வந்து என்ன செய்யலாம், நல்ல வேலைகளுக்காக வேண்டி, நல்ல ஒரு விஷயத்துக்காக வேண்டி இடையில என்ன செய்யலாம், ஒருவராக அவர் மாறலாம். இதை சொன்னோடனே மக்கள் என்ன சொல்லுவாங்கடா, இது செஞ்சு நான் நல்லா அனுபவப்பட்டிக்கிறேன், எனக்கு கெட்ட பேர்லாம் என்ன செஞ்சுக்குது, இதுல கிடைச்சிக்குது, அதனால நான் இதை விட்டுட்டேன்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க. ஒரு முஃமின் தனிச்சு வாழ்றான், அது எந்த காலத்தில் சிறந்ததுன்னா ஃபித்னாவுடைய காலத்தில் அது சிறந்தது. ஆனால் தனித்து வாழுகின்ற மனிதனை விட மக்களோடு வாழ்ந்து அவர்கள் தரக்கூடிய சோதனைகளில் பொறுத்து வாழ்கிறாரே, அவர் சிறந்தவர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதில் ஒரு விஷயம் இருக்கு, கலந்து வாழ்ந்தா கவலையும் சேர்ந்து தான் வரும், கலந்து வாழ்ந்தா கவலையும் சேர்ந்து வரும். ஒருத்தர் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறாரு, திருமணம் முடிக்கணும்னு நினைச்சா சந்தோஷம் மட்டும்தான் வரணும்னு நினைச்சாருன்னு வைங்களே, அவரால் வாழ முடியாது. அவர் ஒரு வேலை செய்யலாம், திருமணம் முடிக்காம இருக்கலாம், திருமணம் முடிக்காம என்ன செய்யலாம், இருக்கலாம். முடித்தால் உனக்கு எப்படி சந்தோஷமும் மன நிம்மதியும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்குதோ, கவலையும் சேர்ந்து என்ன செய்யும், அதுல கிடைக்கும். உலகத்தில் நீங்க எந்த நலனை அடைந்தாலும் அதுல என்ன செய்யும், ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் அதுல இருக்கும். அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் வச்சுக்கிறான். பெரும் சிரமம் கொடுத்து பெரிய சந்தோஷத்தால என்ன செய்வான், கொடுப்பான். ஆனா அதுக்கு தகுதியான்னு பார்ப்பான். அதே மாதிரி மக்களோட பழகிற நேரத்தில், ஒரு பொது வேலையில இறங்குற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, இஅதில் முஹம்மதே, நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னக லம் தஅதில், நீங்க நேர்மையா பிரிக்கலைன்றாங்க. யாருக்கு இது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஹுனைன் யுத்தத்தில் உள்ள கனிமத்துக்களை பிரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பங்கிடுறாங்கன்னு விளங்குது, சேர்க்கல்லேன்னு விளங்குது, ரசூலுல்லாஹ் எடுக்க மாட்டாங்கன்னு விளங்குது. அப்படி இருந்தும் இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம், பொதுவான இயல்பு எங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமாக நமக்கு வேண்டாம்னு போற மக்கள் ஒரு பகுதி இருக்கும், அட்டிச்சு சண்டை பிடிச்சி முந்தி போற ஒரு பகுதி மக்கள் இருக்கு. நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், அது எல்லா இடங்கள்ல நீங்க காணுவீங்க. என்ன இடமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன இதுக்கு போய் சண்டை வரிசையில் நின்று இப்படி போய் அலட்டிக்கிறாங்களே நம்ம நினைப்போம்.
ஆனா அங்க பெரிய சண்டையே நடந்துட்டீங்க. ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு பார்சலுக்காக, சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரும் சண்டையே நடந்துட்டீங்க. நம்ம அதை என்னமோ நினைப்போம். இது உலகத்துல மாற்றவே முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் மாத்திரம் யாரா நினைச்சான்னு வைங்களே, அவர் இங்க விட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் மாற்றணும். இது இயல்புல நடக்கக்கூடிய, இதை இயல்பாக எடுக்கணும். மக்கள் அவங்க எல்லாம் மோசமானவன்னு அர்த்தம் இல்ல, அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த இயல்புகளை கட்டுப்படுத்திக்கல என்னது முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து கண்டிக்கிறாங்க, அட்டிச்சு அப்படி புடிச்சு போய் ரசூலுல்லாஹ்ல ஒரு வேலியில தள்ளி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஓரமாக மாறிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சால்வை களத்துல போட்டு அது போயிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதை தாங்கன்னு சொன்னாங்க. அதை தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இது எல்லாவற்றையும் உங்களுக்கு மத்தியில தான் பங்கிடுவேன். சும்மலா தஜிதுனனி பகீலா, பின்னரும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பின்னரும் இவ்வளவு கொடுத்து முடிச்சிட்டனே என்று தராமலாம் இருக்க மாட்டேனா, பின்னரும் உங்களுக்குள்ள தான் நான் என்ன செய்வேன், தருவேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மக்களை சரியா புரிஞ்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா, என்னடா மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இதுக்கு பின்னால் பகிரங்கமாக பங்கிடுவதை நான் தடை செய்து விட்டேன் அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படித்தான் பங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் பங்கிட்டார்கள். இது உலகத்தில் உள்ள ஒரு இயல்பு. மக்கள் அதனால ரசூலுல்லாஹ் அங்க சொன்னாங்க, இன்னன் நாஸ கல் இப்லில் மிஆ, மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 100 ஒட்டகங்களை போன்றவர்கள். லா தஜிது ஃபீஹும் ராஹிலா, பிரயாணத்துக்கு சூட்டபிளான ஒரு ஒட்டகத்தை நீங்க அதுல காண மாட்டீங்க. 100ல இருந்தா ஒன்று கூட தேராதன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா மிக குவாலிட்டியான ஆட்கள் இந்த சமுதாயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு அடுத்தது உஸ்மான், அதுக்கு அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது கோடான கோடி மக்கள்ல செலக்ட் பண்ணப்பட்ட மிக, அதாவது உச்சகட்டமான மக்கள். இப்படித்தான் தேருமே தவிர அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்துன்னு வருமே தவிர எல்லாரையும் அபூபக்கர் மாதிரி என்ன செய்யற ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்துல பார்க்க முடியாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. எனவே நன்மையான விஷயம் நம்ம சமுதாயத்தில் ஈடுபட போறோமா, ரெடி ஆகிக்கணும். விமர்சனம் வரும், விமர்சனம் என்ன செய்யும், வரும். பிரச்சனைகள் வரும், நம்மளுக்கு சிக்கல்கள் வரும். எதை காது கொடுக்கணும் என்று வழங்கி வச்சுக்கணும். இதுக்கு காது கொடுக்கணும், அதுக்கு விளக்கம் சொல்லணும். இது சட்டையே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் என்று வைக்க வேண்டிய விஷயம். இப்படி பிரித்து கொள்ள வேண்டிய பல பகுதி இருக்கும். ஆனா எங்கள்ல என்ன பிரச்சனை, விமர்சிச்சா தாங்கலாம், விமர்சிச்சா என்ன செய்யலாது, தாங்க முடியாத ஒரு மனநிலைக்கு என்ன செய்கிறோம், மாற்றப்படுகிறோம். அப்படி நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. சிலர் எதை டூலா பயன்படுத்துறாங்கன்னா, நம்ம பிரபல்யமாகணும்னா ஒரே வழி ஆளுக்கு விமர்சிச்சுட்டா சரி. யாருக்கு, இவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா சரி, சொல்லிட்டேன்னு வைங்களேன், அவர் மறுப்பு சொல்ல ஆரம்பிப்பார். இவருக்கு யார் பரத்துறது, இப்ப அவர்கிட்ட செய்தியா இவர் தான் இந்த மறுப்பு சொல்றாரு, அவர் தான் முழு உலகத்துக்கு இவர் கொண்டு போய் சேர்ப்பார். வெப்சைட்ல, வீடியோல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல கொண்டு போய் சேர்ப்பாரு. அப்பதான் மக்களுக்கு தெரியும் அவர் அப்படி சொல்லிக்கிறாரு. யாரு, இந்த மாதிரி சொன்னவர், விமர்சித்தவர் அப்படி சொன்ன விஷயம் யார் மூலம் தெரியும், இந்த மறுப்பு சொல்கின்றவர் மூலம் தெரியும். இது உலகத்துல எல்லாரும் மீடியால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த மாதிரி டெக்னிக்கலா என்ன செய்வாங்க, எப்படி யூஸ் பண்ணுவார்கள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த டெக்னிக்கல் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஆனால் நம்ம இது எதை பிரிக்கணும் என்கின்ற ஒரு கவனம் என்ன செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை கேட்க விரும்பல, சில விஷயங்கள் அவரே அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். எனவே சமுதாய விஷயங்களில் ஈடுபடுகிற நேரத்தில் விமர்சனம் வரும். விமர்சனங்களை வைத்து நம்ம ஒதுங்கிடக்கூடாது. சைத்தானுடைய ஒரு வழிவகை. இபாதத்து செஞ்சுட்டு இருக்கிறோம், சுண்ணத்துக்கள் தொழுட்டிக்கிறோம், சைத்தான் வருவான். இப்ப நீ இப்படி தொழுறத்தால 4 பேர் பார்க்கறாங்க, முகஸ்துதி, அதனால இபாதத்தை விட்டுரு, இபாதத்தை விட்டுருன்னு சொல்லி அதை உடத்தான் வைப்பானே ஒழிய அதுல எப்படியா போராட வைக்க மாட்டான். போராட்டம் இருக்க வேண்டும். எனவே அங்க என்ன சொல்றாங்கடா, ஃபயமுரு பில் கைர், நல்ல விஷயத்தை மற்றவருக்கு என்ன செய்யட்டும், அவர் ஏவட்டும். அடுத்ததாக கால ஃபஇல்லம் யஃஅல், அது கூட அவருக்கு இயலாது. பாருங்க 5வது கட்டம், அதுவும் அவரால் செய்ய முடியாது. போய் நடுவுல நின்று எடுத்து கொடுக்கிற இந்த வேலையும் அவருக்கு இயலாது. அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, பெரிய தர்மம் அடுத்தது, ஃபயும்சிகு அனிஷர் ஃபஇன்னஹு லஹு ஸதகா, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கட்டும், அது அவர் தர்மம் என்றாங்க ரசூலுல்லாஹ். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் அவர் இருந்து விடட்டும், அது பெரிய தர்மம். ஒன்றும் செய்யறதில்லை, ஆனா ஏதாவது குழப்புற வேலையை மட்டும் சரியா என்ன செய்யறது. எங்கேயாவது ஒரு முசீபத்தை இழுத்துடுறது, எங்கேயாவது ஒரு பிரச்சனையை இழுத்துடுறது. பிரச்சனை வந்தா எனக்கு பொருளாதாரம் இருந்தா நான் இறங்கி செஞ்சிருப்பேன், எனக்கு வழி இல்லை, அப்ப வழி இல்லாததுக்காக இந்த வேலையை செய்யறது. இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கலாம், அவங்களுக்கு தர்மம் இருக்காது, பொருளாதாரம் எதுவுமே இல்லை, ஆனா பிரச்சனை விஷயத்துல மட்டும் அவங்க இருப்பாங்க, கரெக்டா அவர் தான் இருப்பாரு. அப்ப சில மக்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க, அதுக்கு அவரா அப்ப பிரச்சனை தான் கன்ஃபார்ம் அப்படி என்னது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்ற ஃபயும்சிகு அனிஷர் ஃபஇன்னஹு லஹு ஸதகா, தீங்கு மக்களுக்கு செய்யாமல் இருக்கட்டும், அது அவர் செய்யற தர்மம் என்றாங்க ரசூலுல்லாஹ். நீ செய்யக்கூடிய பெரிய தர்மம் எது, உனக்கு இவ்வளவு முடியாதா, தீங்கு செய்யாமல் இருந்து விடு. அன்புள்ள சகோதரர்களே, அழகான படித்தரம் பாருங்க. முதலாவது, ஒவ்வொரு முஸ்லீமும் தர்மம் செய்யணும். முடியாது விட்டால்
உழைத்து தர்மம் செய்ய வேண்டும். அது முடியாது விட்டால் அநியாயமிழைக்கப்பட்டவர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு இவர் என்ன செய்யறது, இவரால் என்னென்ன வேலை செய்யணும் அதை செய்து கொடுப்பது. நான்காவது, அதுவும் முடியாது விட்டால் நல்ல விஷயத்துக்கு இவர் அதாவது ஒரு தரகர் மாதிரி இருந்து ஒரு உதவி செய்யக்கூடிய வேலைகளை பார்ப்பது. அதுவும் முடியாது விட்டால் ஐந்தாவது என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கட்டும். இது தர்மம், தர்மத்துடைய படிமுறைகள். தர்மத்துடைய படிமுறைகள் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக இங்கே சொல்லப்படுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அது என்ன அப்படி என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியில் 5518வது இலக்கம் 5518வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி. அபு மூசா அஷ்அரி அறிவிக்கிறாங்க, மகன் அறிவிக்கிறார், அபு புர்தாண்ட மகன் அறிவிக்கிறார். லம்மா ஃபரகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹுனைன் யுத்தம் முடிந்த பின்னால 2 கோத்திரங்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த குரூப் மட்டும் தான் ஏற்றுக்கல, ஹவாஸின் தகைஃப். அந்த 2 கோத்திரத்தினர் தாயிஃபு போயிட்டாங்க. அப்ப இடைக்கிட சின்ன சின்ன யுத்தங்கள் என்ன செஞ்சது, அங்க போகும் வரைக்கும் நடந்தது. அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய, அந்த ஹுனைன் யுத்தம் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன படையை செலக்ட் பண்ணி அபு ஆமிர தளபதியாக வச்சு அனுப்புறாங்க. ஒரு சின்ன படை, ஒரு 10-20 பேர் அப்படி வைத்து அபு ஆமிரை தலைவராக வைத்து அனுப்புறாங்க. அவுத்தாஸ், அந்த யுத்தத்துக்கு பேர் என்ன, அவுத்தாஸ் என்ற இடத்துல தான் என்ன செய்து அந்த யுத்தம் நடக்கிறது. அந்த அவுத்தாஸ் என்ற இடத்துக்கு என்ன செய்யறாங்க, அவங்க போறாங்க. ஹவாஸின் கோத்திரத்தினர்கள், தகீஃப் ஹவாஸின் கோத்திரத்தினர் இருக்கக்கூடிய இடம் அந்த அவுத்தாஸ் இடம். அதுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. அபு மூசா அஷ்அரி தோழமையோட போறாங்க அந்த யுத்தத்துக்கு. அப்படி போல நேரத்தில் ஃபலகிய துரைத் இப்னு சிம்மா, இந்த துரைத் இப்னு சிம்மா என்று சொல்றவர் அங்க முக்கியமான தளபதி. அவரை கண்டுபிடிக்கிறாங்க, வெறுண்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அவரை கண்டுபிடிக்கிறாங்க, அவர் கொலை செய்யப்படுறாரு. ஃபகுத்தில துரைத் வ ஹஸமல்லாஹு அஸ்ஹாப, துரைத் கொல்லப்பட்டாரு. அந்த இடத்துல என்னது, அவருடைய தோழர்கள்லாம் தோல்வி அடைந்தார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். கால அபு மூசா வபஅஸனி மா அபி ஆமிர் ஃபரூமிய அபு ஆமிர் ஃபீ ருக்பதி, அந்த யுத்தத்தில் அபு ஆமிருக்கு இந்த தளபதிக்கு என்ன செஞ்சிரு, காலில் ஒரு காயம், அதாவது அம்பு எரியப்பட்டு காலில் என்ன செஞ்சிருது, அதில் போய் அது பற்றுது. கடுமையான முறையில் அவர் என்னது காயப்பட்டுட்டார். அதை ஒருவர் ஜுசமி, ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஜுசமின்னு சொல்ற ஒரு கோத்திரத்தை ஜுசம் கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, எரிஞ்சிட்டாரு. அஸ்பத்தஹு, அது என்ன செஞ்சிட்டு சரியான ஆழமாக போது என்ன செஞ்சிட்டு பதிஞ்சிட்டு. ஃபன்தஹைது இலைஹி ஃபகுல்து, இவர் கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஃபன்தஹைது இலைஹி ஃபகுல்து, நான் கிட்ட போய், யுத்தம் முடிஞ்சது, கிட்ட போய் கேட்டேன், உங்களுக்கு எரிஞ்சது யாரு அப்படின்னு நான் கேட்டேன். யா அம் மன் ரமாக், உங்களுக்கு எரிந்தது யாருன்னு கேட்டேன். ஃபஅஷார இலா அபி மூசா ஃபகால ذاك قاتل الذي ரமானி, யுத்தம் முடிஞ்சு தப்பியோடி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் எனக்கு என்ன செஞ்சாரு, எரிந்தார் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவருக்கு காட்டப்படுகிறது. அதாவது ஃபகஸத்து லஹு ஃபலஹக்து, நான் இவரை விட்டுட்டு அவரை என்ன செஞ்சேன், விரட்டி கொண்டு சென்றேன். அபு மூசா அஷ்அரி ஒரு வீரன் என்பதற்கான ஒரு செய்தி இதில் இருக்குது. நான் அவரை தொடர்ந்து அவரை விரட்டி கொண்டு சென்றேன். அவருடைய இடத்தை நான் அடைஞ்சிட்டேன். அடைகிற நேரத்தில் என்னை அவர் பின்னால் கண்டவுடன் ஃபலம்மா ரஆனி வல்லா, வேகமாக என்ன செஞ்சாரு, ஓட்டம் எடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா தோல்விக்கு பின்னால் போறதே, வேகமாக ஓட்டம் எடுக்க ஆரம்பித்தார். இவர் சொல்றாரு அபு மூசா அஷ்அரி, நான் அவரை எப்படி நிறுத்தினேன்றதுக்கு செய்தி சொல்றாரு. ஃபத்தபஅதுஹு, அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். வஜஅல்து அகூலு லஹு அலா தஸ்தஹி, நான் திருப்பி அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சேன், வெட்கம் இல்லையா உங்களுக்கு, ஓடுறீங்களே வெட்கம் இல்லையா, அலா தஸ்புத், நிக்க கூடாதா, அலஸ்த அரபி, இன்னொரு அறிவிப்புல வருது, நீ அரபு சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லையா, இப்படி ஓடுறீங்களே அப்படின்னு திருப்பி நான் என்ன செஞ்சேன், சொல்ல ஆரம்பித்தேன். ஃபகஃப, நின்றுட்டான். ஏன்னா அது உணர்வு என்ன செய்யும், தூண்டும். நின்று என் பக்கம் என்ன செஞ்சாரு, திரும்பினாரு. திரும்பின உடனே ஃபக்தலஃபனா தர்பத்தைனி பிஸ்ஸைஃப் ஃபகதல்து, நாங்க வாளால் என்ன செய்தோம், மோதிக்கொண்டோம். நான் மிகைத்து என்ன செஞ்சிட்டேன், அவரை வெற்றி கொண்டு விட்டேன். தும்ம குல்து லி அபி ஆமிர், அவரை கொண்டுட்டு நான் என்ன செஞ்சேன், அபு ஆமிர் இடத்திலே வந்தேன். கத்தலல்லாஹு சாஹிபக், உங்களை யார் கொண்டார்களோ, உங்களுக்கு யார் காயம் ஏற்படுத்தினார்களோ அவரை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், அவரை கொண்டு விட்டான் என்று சொல்றான். கால ஃபன்ஸி ஹாத ஸம் ஃபனஸஅதுஹு ஃபனஸா மின்ஹுல் மா, நான் அம்பை இழுத்தேன். அம்பை இழுத்த உடனே தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. மரணத்துக்கான அடையாளம் தானே அது. ரத்தத்துக்கு பதில் என்ன வர ஆரம்பிச்சது, தண்ணி என்ன செய்தது, அதுக்குள்ளேருந்து வர ஆரம்பித்த காயத்திலிருந்து தண்ணீர் வடிய ஆரம்பித்தது. கால யப்ன அஹி, அவர் அதை பார்த்துட்டு அபு ஆமிர் சொல்றாரு அபு மூசா அஷ்அரிட்ட, என் சகோதரருடைய மகனே,
அக்ரின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனது சலாத்தை எத்தி வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனது சலாத்தை நீங்கள் எத்தி வையுங்கள். வகுல் லஹு இஸ்தக்ஃபிர்லி, வகுல் லஹு இஸ்தக்ஃபிர்லி, அவருக்கு சொல்லுங்கள் எனக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் எனக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. வஸ்தக்லஃபனி அபு ஆமிர் அலன்னாஸ், இருக்கக்கூடிய மக்களை நிர்வகிக்க அபு ஆமிர் மரணத்திற்கு முன்னால் என்னை பொறுப்பாக்கினார். பொறுப்பாக்கிட்டு ஃபமகுத யசீரன் சும்மமாத், கொஞ்ச நேரம் அவர் உயிர் போராடி கொண்டிருந்தது, அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிட்டாரு, அவர் மரணித்து விட்டார். ஃபரஜஅத், நான் யுத்தத்திலிருந்து திரும்பியவுடன் فدخلت على النبي صلى الله عليه وسلم في بيته على سرير مرمل وعليه فراش قد اثر رمال السرير بظهره وجنبيه. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டிலே கயிறலான ஒரு பாயில் என்ன செய்றாங்க, உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலே அதனது வடுக்கள் என்ன செய்தது, அடையாளங்கள் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் போனேன். போய் இந்த செய்தியை நான் சொன்னேன், நடந்த செய்தியெல்லாம் என்ன செய்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லிட்டு சொன்னேன், அபு ஆமிர் அவருடைய சலாத்தை உங்களுக்கு எத்தி வைத்தார், அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொன்னார் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்டா, தண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. தண்ணீர் கொண்டு வாங்கன்னா தண்ணீர் கொண்டு வந்த பின் ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அபு ஆமிருடைய வார்த்தைக்கு. உது எடுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது எடுத்தார்கள். சும்ம ரஃபஅ யதை, பின்னர் கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கினார்கள். அவருடைய உடல் அக்கல் பகுதி விளங்குற அளவு கையை மிக நீண்டமாக என்ன செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மிக உயரமாக அல்லாஹ்வின் பக்கம் தூக்கினார்கள். அல்லாஹும்ம ஃபிர் லி உபைத் அபி ஆமிர், அபு ஆமிர் உனது அடியான், உனது சின்ன அடியானுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமத்தி ஃபௌக கதீரின் மின் ஹல்கிக மினன் நாஸ், நாளை மறுமையில் உன் படைப்புகளிலேயே அதிகமானவர்களை விட நீ அவரை உயர்த்தி வைப்பாயாக என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் படைப்புகளிலேயே அதிகமானவரை விட அபு ஆமிரை நீ உயர்ந்த நிலையில் என்ன செய்வாயாக, ஆக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் சொன்னேன், ஃபகுல்து வலிய ஃபஸ்தக்ஃபிர், அல்லாஹ்வின் தூதரே எனக்கும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னேன், எனக்கும் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னேன். ஃபகால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி அப்துல்லாஹ் இப்னு கைஸ் தம்ப, யா அல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு கைஸுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அபு மூஸா அல்-அஷ்அரி, அப்துல்லாஹ் இப்னு கைஸுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வ அத்கில்ஹு யௌமல் கியாமா முத்கலன் கரீமா, நாளை மறுமையில் சங்கையான ஒரு நுழைதலாக அவரது நுழைவை ஆக்கியருள் புரிவாயாக என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அத மகன் சொல்றார் அபூ புர்தா, இஹ்தாஹுமா லி அபி ஆமிர் வல் உக்ரா லி அபி மூஸா, ஒன்று அபு ஆமிருக்கு ஒன்று அபு மூஸாவுக்கு அப்படின்னு மகன் சொன்னார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்க இரண்டு பேரும் சொன்னது என்ன தெரியுமா, பாவ மன்னிப்பு தேடுங்கன்றது தான். அவங்க இரண்டு பேருக்கு ரசூல் அங்க செஞ்சது என்ன தெரியுமா, பாவ மன்னிப்பு தேடி அதற்கு மேலதிகமாக ரசூல் அங்க என்ன செய்தார்கள், அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குமாறு துஆ கேட்டார்கள், சங்கையான ஒரு நுழைவை கொடுக்குமாறு துஆ கேட்டார்கள் என்ற பதிவை நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்தியில பார்க்கிறோம். இது அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்த ஒரு இடத்தை என்ன செய்கிறது, காட்டுகிறது. இருவருமே யமனை சேர்ந்தவர்கள். அபு ஆமிர் தான் இவரும் தான், அவர் பெரிய தந்தையுடைய மகன் தான் அபு ஆமிர், அபு மூஸா அல்-அஷ்அரியுடைய பெரிய தந்தை, கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி. இருவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அவரை எல்லா படைப்பு அவங்க அதிகமானவர்களை விட உயர்ந்த இடத்துல என்ன செய்வாயாக, வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் இதிலே பார்க்கிறோம். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற பல செய்திகள் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு வழியாக நமக்கு கிடைத்திருந்தாலும் நேரத்தின் அதாவது நிலைமை கருதி கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் என்ன செய்கிறேன், அதாவது சுருக்கிக் கொள்கிறேன். அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நடந்த ஒரு செய்தி. அதாவது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் அது ஒரு நல்ல ஒரு செய்தி என்பதனால சொல்லிக்கிறேன். சஹீஹுல் புகாரியில் 2062வது இலக்கம். அபு மூஸா அல்-அஷ்அரி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில இருந்த தொடர்பு சம்பந்தம் நிறைய பேசலாம், நிறைய என்ன செய்யலாம் பேசலாம். வீட்டுக்கு வராங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து அனுமதி கேட்கிறாங்க. உமர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஒரு முறை அனுமதி கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வகஅன்னஹு கான மஷ்கூலா, வீட்டில் ஏதோ வேலையில் இருந்துட்டாரு, அனுமதி கொடுக்கப்படலை. இவர் அனுமதி கேட்கிறாரு, பதில் வரல. 2 முறை 3 முறை கேட்டாரு, எந்த பதிலும் வரல, வீட்டுக்குள்ளேருந்து எந்த பதிலும் வரல. அபு மூஸா அல்-அஷ்அரி ஃபரஜா, அபு மூஸா போயிட்டார்.
ஃபஃபரக உமர் வேலையை முடிச்ச உடனே பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்கிறாரு, அலம் அஸ்மா சவுத் அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அப்துல்லா இப்னு கைஸ் இப்ப பேசின மாதிரி இருந்தது அப்படின்றாங்க அபூ மூஸா அல்-அஷ்அரி. நம்மளை அழைச்ச மாதிரி இருந்தது, இதான் அவர் உள்ளுக்கு வர சொல்லுங்க. வேலை முடிஞ்சுதான் கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இவர் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு போல, என்ன நினைச்சிருப்பாரு, அவரை உள்ளுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க போனா அவர் இல்லை. வெளியே போய் பார்த்தா என்னது, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, அவர் போயிட்டான்னு சொல்றாங்க. உடனே ஆள் அனுப்பி அபூ மூஸா அல்-அஷ்அரி வீட்டுக்கு வர சொல்றான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆள் அனுப்பினா அபூ மூஸா அல்-அஷ்அரிலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப ஏன் போனீங்கன்னு கேட்டாங்க. நான் உங்களுக்காக முடிச்சுட்டு உங்களை கேட்டேன், ஏன் நீங்க போனீங்க? அந்த இவர் என்ன சொன்னார், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, குன்னா நுமரு பிதாலிக், ரசூலுல்லாஹ் இப்படி தான் எங்களுக்கு கட்டளை இட்டிக்கிறாங்கட்டான். அபூ மூஸா அல்-அஷ்அரி சொன்னாங்க, 3 முறை அனுமதி கேட்கிறது, அனுமதி தராட்டி போங்கன்னு சொல்லி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இட்டிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, வைதா கீல லக்கும் இர்ஜிஉ ஃபர்ஜிஉ அஸ்கா லக்கும், உங்களுக்கு திரும்பி போங்கன்னு சொல்லப்பட்டால் அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு சுத்தமானது. ஜகாத் சொன்னா சுத்தமானது மனசுக்கு, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்றான். அதை ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தினாங்க. 3 முறை கேளுங்க, வராட்டி என்ன செய்யுங்க, போங்கன்னு சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு ஹதீஸை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரால எந்த ஒன்று என்ன செய்யாது, இட்டுக்கட்ட முடியாத ஒரு காலம் அது. அதனால உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, தீனி அலா தாலிக பில் பையினா, ஆதாரத்தோட வந்துரும் மாட்டாங்க. உமர், நீங்க இப்ப சொல்றீங்க தானே, இதுக்கு என்ன ஆதாரம்? அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பது ஆதாரம், அதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்குது குன்னா நுமர், எல்லாருக்கும் ஏவப்பட்ட விஷயம் சொல்றீங்க, குன்னா நுமரு பிதாலிக், அதனால ஆதாரத்தோட கொண்டு வாங்கட்டாங்க, மக்களை சாட்சியை கொண்டு வாங்க யாரையாவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயே இப்போ இவர் போறார். எப்படி வருதுன்னா செய்தி, அபூ மூஸா அல்-அஷ்அரி பயந்த நிலையில் போனான்னு வேற செய்திகள் வருது. ஃபந்தலக இலா மஜ்லிஸில் அன்சார், அன்சார்களுடைய மஜ்லிஸுக்கு போறாங்க, அன்சாரிகள் இருக்கக்கூடிய மஜ்லிஸுக்கு. ஃபஸஅலஹும், இப்படி உமர்லாம் இப்படி நடந்த சம்பவம், ஒரு ஆளை கூட்டிட்டு வர சொல்றாரு, யாரு உங்கள இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. ஃபகாலு லா யஷ்ஹது லக அலா ஹாதா இல்லா அஸ்கருனா, இதுக்கு நாங்க பெரிய ஆளெல்லாம் அனுப்ப மாட்டோம்ட்டாங்க. இந்த விஷயத்துக்கு நாங்க அன்சாரிகள் சொல்றாங்க, பெரிய நபர்கள் எல்லாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம், எங்களையே மிக சின்னவர் அபூ சயீத் அல் குத்ரி, இவரை கூட்டிட்டு போங்கண்ணா, சின்னவர் தான் இதுக்கு சாட்சி சொல்லுவாரு. அப்படின்னா என்ன, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது சின்ன ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எங்கள்ல சின்னவரை தான் உங்களுக்கு நான் என்ன செய்வோம், அனுப்புவோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பிட்டான். இதுல இன்னொரு விஷயம் விளங்குன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பணிவான ஒரு நபர் என்பது என்ன செய்யுது விளங்குது. இல்லையேண்டா பரவாயில்ல, ஒரு பெரிய ஆளை பார்த்து அனுப்புங்க, இல்லாட்டி பிரச்சனையா இருக்கு தெரியும் தானே அப்படின்னு தான் அனுப்ப பார்ப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதையும் கேட்கக்கூடியவராக இருந்தார், எதையும் ஏற்கக்கூடிய மனோநிலையில் இருந்தார் என்பதனால சின்ன ஒருத்தர் தான் அனுப்புவோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி விடுறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சாட்சி சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஹஃபிய ஹாதா அலைய மின் அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க உமருக்கு இது மறந்துட்டா, உமருக்கு இது தெரியாம போயிட்டா, இது ஒரு சின்ன ஒரு செய்தி, இது உமருக்கு தெரியாம போயிட்டா. அல்ஹானி ஸஃபகு பில் அஸ்வாக், மார்க்கெட் எங்களை என்ன செஞ்சிட்டு வேஸ்ட் ஆக்கிட்டு, மார்க்கெட்ல பிசினஸ் பண்றது எங்களை என்ன செஞ்சிட்டு, எங்களை திசை திருப்பிட்டு புறக்கணிச்சிட்டு அப்படின்னு யார் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஒரு நாள் அன்சாரி தோழர் போவார் படிக்க, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போவாங்க. கிழமையில 3 நாளோ 4 நாளோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட இருப்பாங்க. அவர் சொல்றாரு, எங்களுக்கு மார்க்கெட் பிசினஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இப்படி வீணாகி விட்டு, எங்களை ஹதீஸ்களை விட்டு என்ன செஞ்சுட்டு திசை திருப்பிட்டு என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரி 2062 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இன்ஷா அல்லாஹ் இதில் இன்னும் பல செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. இருந்தாலும் கூட இது ஒரு தலைப்போடு என்ன செய்வோம், நம்ம முடித்துக் கொள்வோம். அபூ மூஸா அல்-அஷ்அரி சம்பந்தமான ஒரு அறிமுகமும் அவர் சொன்ன சில முக்கியமான செய்திகளும் என்ற ஒரு அறிமுக வாயிலாக இதை என்ன செய்வோம், நம்ம எடுத்துக்கொள்வோம். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இன்னும் அந்த வசதி வரலை. சஹீஹுல் புகாரி இன்றைக்கு தமிழில் வந்திருக்குது, முஸ்லீம் தமிழில் வந்திருக்குது. ஆனால் சர்ச் பண்ணுற வசதி அவ்வளோ நல்லா என்னது இல்லை, ஒரு சிறந்த ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு வசதி வந்தது என்று சொன்னால் செய்யக்கூடிய வேலை பெரிய கஷ்டமான வேலையும் அல்ல. ஒரு 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 மாதத்தில் ஒரு நபர் யாராவது நினைச்சாங்கன்னா அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அதை என்ன செய்தில்லை, நடக்குதில்லை. அது ஓகே ஆகிட்டான்னு சொன்னால் அபூ மூஸா அல்-அஷ்அரின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவருடைய எல்லா செய்தியும் என்ன செய்யும், பட்டியலோடு வந்துடும். அந்த செய்திகளை நீங்களே என்ன செய்யலாம், பார்த்து முடிவெடுக்கலாம். ஒரு சில விளக்கங்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கும். ஆனால் இது ஒரு முக்கியமான செய்தி. அந்த விளக்கங்கள் கூட இன்னும் கொஞ்சம் காலத்தில் இன்ஷா அல்லாஹ் ஃபத்ஹுல் பாரி மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது புகாரியுடைய மிக சிறந்த அதாவது மொழிபெயர்ப்பு நூல். அதுவும் வந்துட்டுன்னு சொன்னால் என்ன
மிக பெரும் பகுதி என்ன செஞ்சிடும், அடைக்கப்பட்டுரும். அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.